ஹாய். ஸோ இந்த சேனல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் வந்து இதெல்லாம் கட்டணும், ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து யாரெல்லாம் கட்ட முடியாது, ஸோ எப்படி இதை கட்டலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னா அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியுது, ஒரு வரி நீங்கள் கட்ட போகிறீங்க. டேக்ஸ் அப்படின்னா வரி. ஸோ எதுக்கு சம்மந்தப்பட்ட வரி? ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. ஸோ எந்த விதமான ப்ரொஃபஷனல் சரி, ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, டென்டிஸ்ட்டாக இருக்கீங்க, அப்புறம் லாயராக இருக்கீங்க, எந்த விதமான ப்ரொஃபஷனலாக சரி, நீங்கள் ஒரு கையில் ஒரு சேலரி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டேக்ஸ் கட்டி ஆகணும். உங்கள் கிராஸ் சேலரிலேருந்து பிடிக்கப்படுற ஒரு டேக்ஸ் தான் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக ஒரு சேலரி வாங்கினாலே கண்டிப்பாக உங்கள் எம்ப்ளாயர் வந்து, நீங்கள் ஒரு சேலரியாக கையில் வாங்குறீங்க, கண்டிப்பாக எம்ப்ளாயர் வந்து கண்டிப்பாக அந்த டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு அர்த்தம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் மாறிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்வளோ தான் ப்ரைஸ் மாறினாலுமே மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 2500 தான். ஸோ இதுக்கு மேலே பிடிக்கக்கூடாது. ஸோ இதனால் வந்து எதுக்கு இந்த டேக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டேக்ஸ்னாலே நம்ம நாட்டில் டேக்ஸ்னாலே ஏகப்பட்ட டேக்ஸ் நம்ம கட்டிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஆகும். ஓகேவா? அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து முக்கியமான இது ஒரு டேக்ஸ் தான். டேக்ஸ் எதுக்குன்னா கவர்மெண்ட்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ வேறு எதுக்கும் நம்ம வரி கட்ட போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நீங்கள் ஒரு சேலரியும் ஒன்று வாங்கிட்டாலே கண்டிப்பாக அந்த டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அந்த டேக்ஸ் வந்து அந்த டேக்ஸோட பேர் தான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இந்த டேக்ஸ் வந்து 2500, அதாவது 2500 வரை தாண்டி பிடிக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து இந்த டேக்ஸ் ஸ்லாப் வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி என்ன தான் மாறினாலுமே 2500 தாண்டக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் வகிக்கிற ஒரு ப்ரொஃபஷன் மூலமாக, ஸோ நீங்கள் கம்பெனிக்கு கொடுக்குற ஒரு டேக்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு டேக்ஸ் தான் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இந்த டேக்ஸ் வந்து யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு கட்டணும், ஸோ எப்படி பேமெண்ட் மோட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலாக பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்சிபிள் எடுத்து கட்டணும்னா எல்லாருமே இதை கட்டி தான் ஆகணும். ஸோ நீங்கள் தனியாகவும் சரி, நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் இருக்கீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்கள் கிராஸ் சேலரிலேருந்து முடிச்சுப்பாங்க. அந்த எம்ப்ளாயரும் ப்ரொஃபஷனல் தானே, ஸோ அவங்களும் கட்டி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சேலரிலேருந்து கிராஸ் சேலரிலேருந்து அந்த அமௌண்ட்டு பிடிச்சிடுவாங்க. யார் பிடிப்பாங்கன்னா எம்ப்ளாயர் பிடிப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயரும் சரி ப்ரொஃபஷனல் டேக்ஸு கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். ஸோ அந்த கட்டப்பட்ட டேக்ஸ் வந்து 2500 மேலே தாண்டக்கூடாது. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் வந்து கண்டிப்பாக எந்த வித ப்ரொஃபஷன் இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணி ஒரு நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அதை கட்டி தான் ஆகணும். ஸோ எல்லா ஃப்ரீலான்ஸரும் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து இந்த டேக்ஸை கட்டி தான் ஆகணும். ஸோ நீங்கள் எம்ப்ளாயி இருக்கீங்க சரி, உங்கள் எம்ப்ளாயரை பிடிச்சிட்டாங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க, எப்படி கட்ட முடியும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை வந்து கட்டிக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ வந்து எல்லா ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கீங்க சரி, ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, அவங்களும் எல்லாருமே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை கட்டி தான் ஆகணும். ஓகே, யாரெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ், யாரெல்லாம் வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கீங்க, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்ட தேவையில்லை. நீங்கள் வந்து ஓகே, இது ஒரு பாட்டு. இன்னொருத்தவங்க வந்து யாருன்னா, நீங்கள் மென்டலியாக வந்து டிசபிலிட்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு டிஸார்டர் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் கட்ட தேவையில்லை. ஒரு பேரண்ட் அவங்களோட சைல்டு வந்து மென்டல் எபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பேரண்ட் வந்து கட்ட தேவையில்லை. ஒரு இண்டிவிஜுவல் 65 வயசு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்ட தேவையில்லை. அப்புறம் வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸ், அதாவது நம்ம ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு எம்ப்ளாயி இல்லாமல் அங்கங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயி அவங்களும் சேலரி வாங்குவாங்க. ஸோ அந்த சேலரி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்ட தேவையில்லை. அந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. அப்புறம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டை வந்து நடத்துகிறாரு அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து கட்ட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி முக்கியமான எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது போக மொத்தம் எல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க வந்து கட்டி தான் ஆகணும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிலாம் என்னென்னு பார்த்தோம். இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து யாரெல்லாம் கட்டலாம்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இனிமேல் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்க, ஸோ இந்த கிராஸ் சேலரி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னா
ஸோ இதனால் என்ன யூஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வரி கட்டுறீங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி கட்டுறீங்க, அதனால் அந்த கவர்மெண்ட்டோட வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மீனிங். ஸோ இனிமேல் வந்து ப்ரொஃபஷனல் ஆக்ஷன் சொல்லி பிடிக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கோம், ஒரு சேலரி வாங்குகிறோம் சொல்லிட்டு அதனால் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வர டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கோ நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.